இப்போ எங்களுக்கே இப்போ பிரச்சனை என்னென்னா, எந்த வர்க்கத்தோடு நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணோங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதுதான். நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிற்கிற வர்க்கம், சமூக நீதி தூக்கி பிடிக்கிற வர்க்கம், போராளி வர்க்கம் அப்படின்னு தான் நாங்கள் திமுகவை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நினச்சி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் இது முதலாளி வர்க்கம், இது ஆதிக்க வரி பிடிச்ச வர்க்கம், இது மன்னராட்சி வர்க்கம். இப்போ ஆதவர்ஜன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் ஒரு விஷயத்தை, நம்ம அதை மறுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசக்கூடாது, மக்களோட ஆதரவோடு தான் அவங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, நீங்கள் இதை மன்னராட்சியோட ஒப்பிட முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது சரியாக இருந்தால் கூட, நம்ம பேசுனது சரியாக இருந்தால் கூட, புத்தி வந்து மன்னராட்சி புத்தி வந்துருச்சோ. இந்த பேச்சு தான், இந்த சிந்தனை தான் நிரந்தரமாக கூப்பில் உட்காரன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்க போகுது. நான் சொல்கிறேன், ஆராசாவே போதும். திமுகவை முட்டுச்சந்தல் நிப்பாட்டி அடிவாங்க வைக்கிறதுக்கு ஆராசாவே ராஜாஜியை சேர்த்து புகழ ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மறந்து போச்சு அவருக்கு. எது மறந்து போச்சு? சமூக நீதி மறந்து போச்சு, திராவிட அரசியல் மறந்து போச்சு. ராஜாஜியை ஏன் அண்ணா ரீப்ளேஸ் பண்ணாருங்கிறது அது மறந்து போச்சு. எப்படி அண்ணா ஜெயிச்சாருங்கிறது மறந்து போச்சு. எதுக்காக ராஜாஜி தோத்தாருங்கிறது மறந்து போச்சு. நீங்கள் வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆதாரமெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒரு கதை சொல்லவா? எங்கே உங்கள் அப்பாவை காணோம், நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வீட்டில் போய் என்ன சொல்கிறீங்க? செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஒரு மனைவி வந்து வீட்டுக்காரரை காணணும்னு தேடிருக்காங்க, உங்கள் மனைவி தேடிருக்காங்கன்றீங்க. மக்களுக்கு இது பேச்சு, இது அரசியல். இதை பேசுறதுக்கு நீங்கள் சட்டமன்றம் போகணும், இதை கேட்குறது மக்கள் இருக்காங்க. இது என்ன மனநிலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு இன்னும் வலுவான ஆதரவை உருவாக்கும், இன்னும் திமுக மேலான கோபத்தை நிரந்தரமாக்கும். நாங்களும் ஜனநாயக சக்தியாகத்தான் தாவேக்காவை பார்க்குறோன்னு அண்ணன் வீரமணின்னு சொல்லிட்டாரு. அதிமுக திமுக தாவேக்கா அந்த தான் பார்க்குறேன்ட்டாரு. சரி, தேர்தல்னு வரும்போது எது வெற்றி வாய்ப்பை நோக்கி நகருது, அந்த ஜனநாயக சக்தியில் எது கூட சேர்ந்தால் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதானே பார்ப்போம். அப்போ மக்கள் ஆதரிக்கிற ஜனநாயக சக்தி யார்? தாவேக்கா. எதிர்ப்புலையும் கூட இருக்கிறது யார்? அவன் அதை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. யார்? தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்குது பாஜக எதிர்ப்பில். இதில் என்ன தெரியுமா, அவங்க ரொம்ப சாதாரணமாக இடம் போடுறாங்க, ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணுறாங்க. விசிகா மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டில் மட்டும் இல்லை, ஐஎம்பி மட்டும் இல்லை, அந்த பக்கம் தாவேக்காவையும் இந்த வெற்றி ஏதோ வந்து ஏமாந்து போய் கொடுத்துட்டாங்க, புரியாத்தனமாக கொடுத்துட்டாங்க, பக்குவப்படலை, விவரம் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வேலையை தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. தொடர்ந்து உங்களை இப்படி தான் அள விடுவாங்க, ஒப்பாரி வைக்க விடுவாங்க, புலம்பு விட்டுருவாங்க. இதுதான் நிரந்தரமான பணி அவங்களுக்கு ஆயிரும். அதனால் என்ன சொல்கிறோம், நாங்கள் கடந்த காலங்களுக்கு போக சொல்கிறோம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இனிய சந்திப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வணிகர் அணி மாநில செயலாளர் தோழர் செல்லதுரை அவர்கள்கிட்ட ஒரு நேர்காணல். வாங்க தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசாமல் அரசியல் நகராது போல் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. பேசாமல் தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் வந்து நிறைய கல்லடிகள் தான் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக திமுக வந்து ஏதோ ஆசா முறை ட்வீட் போட்டது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போட்டார் அப்படின்னு நம்ம கருதி இருந்த நேரத்தில் போட்டார், நீக்கிட்டார் அப்படின்னு இருந்தோம். சரி, தலைமை சொல்லிச்சோ அவங்க செஞ்சாங்களோ, முடிஞ்சிச்சு, உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அவருமே அடுத்து ஒரு நேர்காணலில் பேட்டியில் பேசியிருந்தார். எனக்கு உரிமை இருக்குது, பேசிட்டேன், அடுத்து நாங்கள் வந்தால் சேர்ந்துப்போம், பேசிப்போம், கட்டிப்பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டார். முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினச்சோம். அடுத்து சமீபத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பேசுகிறாரு. போன கட்சிக்கும் வெக்கம் இல்லை, சேர்த்துக்கிட்டவங்களுக்கும் வெக்கம் இல்லை, போன கட்சிகளுக்கும் வெக்கம் இல்லை, வெக்கம் கெட்ட கட்சிங்க அப்படிங்கிற குறிப்பாக அதிகாரத்தில் பங்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்கிறார். பொதுவாக போன எல்லாரையும் சொன்னாலும் வந்து அதிகாரத்தில் பங்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்கிறாரு. மறுபடியும் நேற்றும் மேடையில் பேசும்போது கடுமையாக விமர்சிக்கிறார். தனியாகவே நாம் நிற்போம், இவங்களோட இருந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கடுமையாக ஒருமையில் பேசுகிற நிலைக்கு தான் வந்துட்டார் அவர். எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு, அந்த ரிசல்ட்டு கொடுத்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை அவங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுனா, நிதானம் இழந்து செயல்படுறாங்க. நிதானம் இழக்கிறதுக்கிட்ட அவங்களோட தகுதியை வந்து தரத்தை வந்து அவங்களே குறைச்சிக்கிறாங்க. இது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. நம்ம ஆராசா அவர்களை சிறந்த படிப்பாளியாக, ஒரு கொள்கை புரிதல் உள்ளவராக, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியை, ஒரு சமூக நீதி இயக்கத்தினுடைய ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்குறோம். அவர் மந்திரியாக இருக்கிறார், எம்பியாக இருக்கிறாங்கிறது அது வேறு. அது வந்து பதவி. அதை தாண்டி இண்டிவிஜுவலாக அவரோட தன்மதிப்பே நம்ம உயர்வாக தான் பார்க்குறோம். அந்த அளவில் தான் அண்ணன் அவரை மதிக்கிறோம். அவர் இந்த தோல்வி கண்ட அந்த விஷயம் அவரோட உண்மையான குணங்களை, அவருடைய இயல்பான தன்மையை,
அவரோட அறிவுபூர்வமான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வராரு. அவரை மீறி வெளில வருது. அவர் அந்த எழுதின விஷயம் வந்து ரொம்ப தரந்தாழ்ந்த விஷயம். பெண்களை வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு பதிவை போட்டார் அவர். அது புணர்ச்சின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு தரந்தாழ்ந்த சமாச்சாரம். அதை வந்து அப்புறம் அவர் தளபதி ஸ்டாலின் சொல்லி நீக்கினாரா இல்லை வேற நீக்கினாரா, அப்புறம் வந்து அதை கடந்து போவோம்னு நினச்சோம். முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அதை முடிக்க மாட்டேங்கிறாரு. இதில் என்ன புரியுது அப்படின்னா, அவரோட மனநிலை இருக்கு இல்லையா, அண்ணா ஆராசாவோட மனநிலையே ஆதிக்க மனநிலையாக தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ அவர் ஒரு சார்ந்த சமூகமாக இருக்கலாம், அதில் தான் இப்போ நாம் வரோம். இப்போ அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே அவருடைய இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அவங்களோட பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த திமுகவோட அந்த பேசுகிற அளவுக்கு உள்ள நபர்கள் எல்லாருமே, முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆதிக்க மண்ணிலிருந்து பேசுகிறத ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணுறாங்க. யாரை? தோழமை சக்திகளையும் குறைச்சி மதிப்பீடு பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப ரொம்ப இழிவாக பேசுகிறது, ரொம்ப அந்த வெக்கம் இல்லையா, போனவங்களுக்கு தான் வெக்கம் இல்லை, கொடுத்தவங்களுக்கு வெக்கம் இல்லையா பேசுகிறதெல்லாம் வந்து கட்சிகள்லாம் என்ன மாதிரியான அது தரந்தாழ்ந்த பேச்சு. இது வந்து அப்போ அவருடைய அந்த கல்வி அறிவுக்கு, அவருடைய நாலேஜுக்கு, அவருடைய உலகால அரசியலுக்கு இவங்களெல்லாம் பொதுவெளியில் இப்போ இளைஞர்கள்லாம் நாங்கள் வரும்போது இந்த மாதிரியான நாட்களை ஒரு அரசியல் பாதைக்கு திரும்பும்போது பெரிய கொள்கையாளர்கள் நல்லா அதுதான் உறுதிமிக்கவர்கள் பார்க்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விசிக்கு அவங்களுக்கு தோழமை கட்சியாக இருக்கணும், அவங்களுக்கு உழைக்கணும், அவங்களுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இவங்க பேசாததையும் நாங்கள் பேசணும். இவங்க எதுக்க பயந்து கிடக்கிற பாஜகவை நாங்கள் வந்து ரோட்டில் நின்று எதிர்க்கணும். இவங்க கொள்கைகளை வழியாக வந்து அவங்கள வந்து பேசுவாங்க, ஆனால் அவங்க ரோட்டில் நின்று நாங்கள் சண்டை போடணும். அவங்களுக்கு முதுகெலும்பாக நாங்கள் இருக்கணும், அவங்க எடுத்து வீசுகிற வாழாக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கு எடுத்து காட்டுற கேடயமாக நாங்கள் இருக்கணும், அடி மிதியில் நாங்கள் வாங்கணும். சனாதனம், பாஜக, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் நாங்கள் ரோட்டில் நின்று நாங்கள் சொல்கிறத நம்ம இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த விஷயத்தில் நமக்கு உடன்பாடு இல்லைனாலும், மன்னர் ஆட்சின்னு சொன்னதில் நமக்கு உடன்பாடு இல்லைனாலும், இந்த பார்வையில் இது ஒரு மன்னராட்சி மாதிரி தான் செயல்படும். ஆமாங்க. இப்போ ஆதவ நாங்கள் அரியாசனத்தில் உட்காந்துட்டு இருப்போம், நீ போய் சண்டை போடு. இப்போ நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த வெற்றி வந்தால் அது அவங்க வெற்றி, அந்த வெற்றி மூலமாக கிடைக்கிற பதவி அது அவங்களுக்கான பதவி, அந்த ஆட்சி அது அவங்களுக்கான ஆட்சி. அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலே உங்களுக்கு கோவம் வந்துடும். அதை ஏற்றுக்க முடியாது, நீ இப்படி பேசுகிறதா அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. அதுக்கு நாசுக்கா என்ன பதில் சொல்லுவார் அவர், அவங்களுடைய தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒத்து வந்திருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தானே இப்போ ஒத்து வந்திருக்குல்ல. யார் இப்போ செத்து போயிட்டா? யார் நாட்டுக்கு செத்து போயிட்டா? என்ன நடந்து போச்சு? இப்போ ஆட்சி நடக்காமல் போயிடுச்சா? தோழமை கட்சிகளுக்கெல்லாம் பங்கு கொடுத்துட்டாங்கல்ல, காங்கிரஸ் பங்கு கொடுத்துட்டாங்கல்ல, விசிகாவுக்கு பங்கு கொடுத்துட்டாங்கல்ல, ஐஎம்யூவில் போய் இந்த இந்திய முஸ்லீம்களுக்கு போய் பங்கு கொடுத்துட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் சிறப்பாக செயல்படுற மந்திரி அமைச்சர் யாருன்னு கேட்டால் வன்னியரசன் சொல்கிறாங்கல்ல. இப்போ என்ன கெடுதல் நடந்து போச்சு? இப்போ இதுதான் அவங்களுக்கு தாங்க முடியல, இதை ஏற்றுக்க முடியல. விசிகா போய் அமைச்சராகிறதா, அதுவும் சிறந்த அமைச்சர்னு பேர் வாங்குறதா? அதுதான் பாருங்கள், நம்மகிட்ட பண்ணையாளாக இருந்தவன் போய் என்ன அவங்களுக்கு எரிச்சல். அதுதாங்க, நீங்கள் இவ்வளோ காலம் எப்படி வச்சுருந்தீங்க விசிகாவை? இத்தனை வருஷம் இருந்தோம், உடன்பாடு ஏற்படுத்தினோம், ஜெயித்தோம். நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு கேட்குறதே நாங்கள் வந்து தப்புன்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்கே கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. சிறந்த அமைச்சர்னு பேசுகிறாங்க, சிறப்பான அமைச்சர்னு பேசுகிறாங்க, மீடியாக்கள் பேசுபொருளாகுது. தலைவர் ஒரு இடத்துக்கு போனார்னா இன்னொரு இடத்துக்கு அவரை கூப்பிடுங்க, அமைச்சரை கூடுங்கன்ற மாதிரி ஆகுது. தலைவர் இல்லாமலே அவர் போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. மணிக்கணக்காக நின்று பேசுகிற மாதிரி ஆகுது. இரவு 9 மணி வரைக்கும் அவருடைய இடத்துல போய் வந்து செயலகத்தில் அவர் அறை நிரம்பி வழியுது. நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், தலைமைச் செயலகம் போய் பாருங்கள், அவங்க கேட்டவுடனே சிரிப்பாங்க. யார் வன்னியரசா? சரி போங்க, தடுக்க முடியாது. ஏன்னா அவரே வந்து லைனில் வந்துடுவார். இவன் உடனே ஃபோன் பண்ணிடுவான், அண்ணே நான் இங்கே வெளியில் நிற்கிறேன், உடனே லைனில் வந்துடுவார், அவரை விடுங்க அப்படின்றவார். இரவு 9 மணி வரைக்கும் இந்த செயல்பாடுகளை வராரு, கடைசியாக போகிறாரு. அதை ஏற்றுக்க முடியல. இது என்ன மனநிலை? நீ ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நாங்கள் இது என்ன மனநிலை? இது ஆதிக்க மனநிலை இல்லையா? இது மன்னராட்சி புத்தி இல்லையா? இப்போ நீ என்னவா இருக்கிற? நீ சமூக நீதி பேசுகிற திமுகவை நீ எங்கே கொண்டு வந்து நிறுத்த பார்க்குற? இந்த மனநிலை. இன்னொரு விஷயம், பிசிகாவை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா ஆராசாவை வச்சு அவங்க செய்வாங்க. அதே மாதிரி வன்னியர் சார்ந்த ஒரு பிரச்சனை பதில் சொல்கிறதா இருந்தால் அண்ணன் சிவசங்கர் வந்து பேசுவார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு யுக்தியாம். இது எங்கே இருக்குது சமூக நீதி? இது என்ன பேச்சு? இது என்ன செயல்? இதுக்கு என்ன பதிலுங்கிறது ஏன் வந்து தளபதி ஸ்டாலின் அவர் சொல்ல மாட்டேங்காரு? இவர் பேசுகிறது சரின்னு தான் அங்கீகரிக்க மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் அமைதியாக இருந்தால். நேற்று அவர் மேடையில் பேசுகிறாரு, நாங்கள் தனியாக நினைப்போம், ரொம்ப சந்தோஷம். கண்டிக்கணும், இல்லைன்னா ஏற்றுக்கிட்டு அவரும் ஆமான்னு சொல்லுங்கள். தொடரணும். என்னோட கருத்து விசிகா தொடர்பாக இதுதான் சொல்லுங்கள். இதில் என்ன தெரியுமா, அவங்க ரொம்ப சாதாரணமாக இடம் போடுறாங்க, ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணுறாங்க.
விசிகா மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டில் மட்டும் இல்லை, ஐஎம்பி மட்டும் இல்லை, அந்த பக்கம் தாவேக்காவையும் இந்த வெற்றி ஏதோ வந்து ஏமாந்து போய் கொடுத்துட்டாங்க, புரியாத்தனமாக கொடுத்துட்டாங்க, இன்னும் பக்குவப்படலை, விவரம் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வேலையை தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. தொடர்ந்து உங்களை இப்படி தான் அள விடுவாங்க, ஒப்பாரி வைக்க விடுவாங்க, புலம்பு விட்டுருவாங்க. இதுதான் நிரந்தரமான பணி அவங்களுக்கு ஆயிரும். அதனால் என்ன சொல்கிறோம், நாங்கள் கடந்த காலங்களுக்கு போக சொல்கிறோம், கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட காலத்துக்கு போக சொல்கிறோம், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பதில் சொல்ல சொல்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. 234 தனியாக நில்லுங்க தலைவரே. ரொம்ப சந்தோஷங்க, தனியாக நிற்கட்டுங்க, அதை நான் வரவேற்கிறேங்க. இப்போ சமீபத்தில் பேசின பேச்சில் சிறந்த பேச்சு அது, நான் உடன்படுற பேச்சு அது. நாம் ஜெயிச்சிருவோங்கிறாரு. நான் ஜெயிக்கட்டும், சந்தோஷம், வாழ்த்துவோம். இப்போ விஜய் வந்து நம்ம எதிர்பார்க்கலங்க, ஆனால் வாழ்த்து சொன்னோமா இல்லையா? முதலமைச்சர் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாது சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பு தானேங்க. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் விழுந்து படித்தேன், நான் கோச்சிங்லாம் போனேன், நான் டியூஷன்லாம் வச்சேன், ஒரு நாளைக்கு நான் 18 மணி நேரம் படித்தேன், மார்க் வாங்கலைங்க. இவர் சொல்கிறத பார்த்தா அப்போது மக்கள் என்னமோ திமுகவை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க, கூட இருந்த கம்யூனிஸ்ட்டுகள் இடதுசாரிகளும் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் தான் ஏற்றுக்கல, அதனால் திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற புரிதல் இல்லாத பேச்சுங்க. இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க அவங்க. இந்த ரிசல்ட்டை பற்றி பேசினா குளத்தூர் நான் பேச வந்துடுவேன் நான். இப்போ நாங்கள் எங்கள் விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உடனே குளத்தூரில் எங்கே நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணுங்கள். ஒரு முதலமைச்சருங்க 5 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்கு, அவருடைய சொந்த தொகுதி, சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாரு, அந்த தொகுதியே நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் இருக்குல்ல. அந்த தொகுதியில் உங்களுக்கு எதிரான மனநிலை இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஆட்சி பண்ணிங்கன்னா ஆட்சியினுடைய தோல்வியா இல்லையா? உளவுத்துறையோட தோல்வியா இல்லையா? அதை நீங்கள் ஒத்துக்கணும்ல. அப்போ அது எங்கே நடந்தது, யாரால் நடந்தது, அதை ஏன் புரிஞ்சுக்காமல் போகணும்னு நீங்கள் யோசிக்கணும்ல. உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை நீங்கள் சரியாக ஆராய்ச்சியே பண்ண மாட்டீங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, எங்களுக்கு திமுக மீது மரியாதை இருக்குது, அந்த இயக்கத்தின் மீது மரியாதை இருக்குது, அந்த இயக்கம் கொண்டிருக்கிற கொள்கையின் மீது மரியாதை இருக்குது, ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது, ஆராசா அண்ணன் மேலேயும் ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் தரத்தை தாழ்த்தி உங்களோட தகுதியை குறைச்சிக்கிட்டு நீங்கள் நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசுகிற அந்த நிதானம் இல்லாத தன்மையை விட்டு வெளில வாங்க, ஏர்நிலைக்கு வாங்க. நீங்கள் ஒன்றும் பிறவியிலேயே வந்து மந்திரி கிடையாது, நீங்கள் மறந்துடாதீங்க. அடிக்கடி நீங்கள் தான் சொல்லுவீங்க, நீலகிரிக்கு நாங்கள் ஓடி போனோம், எங்கள் தாத்தா பாட்டம்லாம் அங்கே தான் கிடந்தான், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், அதை வாயிட்டு சொல்லாதீங்க, அதை உணர்வாக புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு தலைமுறை தான் தாண்டி வந்திருக்கீங்க நீங்கள், உங்களை மாதிரி வராத நிறைய தலைமுறை பின்னால் கிடக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் விசிகாவை அசிங்கப்படுத்துறது வந்து உங்களுடைய சகோதரனை அசிங்கப்படுத்துறதுங்கிற முதல்ல உள்வாங்கிவோங்க. அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி பேசுங்க. நாங்கள் அந்த மனநிலிருந்து தான் உங்களுக்கு பதில் சொல்கிறோம், நீங்கள் அப்படி பேசணும்னு ஆசைப்பட்றோம். அவர் டெல்லியிலே இருந்ததுனால புரியலைங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் தாத்தா இருந்த மண்ணில் எங்கள் அப்பா இருந்திருக்க மாட்டார், எங்கள் அப்பா இருந்த மண்ணில் நான் இருந்திருக்க மாட்டேன், நான் இருக்கிற மண்ணில் என் பிள்ளை இருக்க மாட்டான். எனக்கு கிராமத்து வாழ்க்கையும் தெரியும், சிட்டி வாழ்க்கையும் தெரியும். வாழ்க்கை மாறுது, சூழல் மாறுது, எல்லாம் மாறுது. நான் தான் சொல்லணும், தம்பி அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே ஒரு 1000 குடும்பம் இருக்குது, நம்ம தாத்தா இப்படி இருந்தார், நம்ம பாட்டன் இப்படி இருந்தார், நம்ம இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய தேவைகள்லாம் இருக்குது, அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு நீ ஒரு ஏணியாக இருக்கணும், கைப்பிடிச்சு தூக்கணுங்கிறத நான் தான் ஒன்று சொல்லணும். அப்படி கடத்துறது தான் ராசா மாதிரியான ஒரு அறிவார்ந்த அரசியலோட கடமைங்கிற நான் சொல்கிறேன். ஆனால் அவர் ஒரு புது உளவியலில் நாம் முன்னேற்றம் எல்லாமே முன்னேறிச்சுன்னு நினச்சிடறாரு. அப்படி ஆகிட்டார். அவர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு தான் நினைக்கிறாரா? அவர் அந்த கண்ணை வச்சு பார்க்காம இவர் இந்த கண்ணை வச்சு, ஆதிக்க கண்ணை வச்சு, இந்த மன்னராட்சி கண்ணை வச்சு பார்க்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் ஆராசாண்ட மேலே இருக்குது. அது வருத்தத்துக்குரிய விஷயம், அவர் மாற்றிக்க வேண்டிய விஷயம். இப்போ எங்கே நகர்த்துறாங்க இதை? இல்லைங்க, இப்போ அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் போடுறது என்ன காரணம்னா, வாக்கு வங்கியில் வந்து திமுக வந்து பெரிய லெவலில் இருக்கிறதாகவும் விசிக அந்த அளவு இல்லதாக இருக்கிற மாதிரி அப்படி சுட்டி காட்டுற மாதிரி அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வேல்யூ கொடுக்கணுமாங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்கல்ல. ஒத்துக்கிறேன், ஒரு பெரிய கல்யாணம் நடக்குதுங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, நீ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணுங்கள், வரதட்சணை நிறைய கொடுங்க, ஒரு இன்விடேஷனை 2000 3000 அடிங்க, தாலி கட்டினா தான் கல்யாணம். தாலி வந்து வேல்யூவானது. அந்த தாலியை நீங்கள் மஞ்சள் கயிறில் வெறும் மஞ்சள் துண்டை கட்டி கூட அது தாலின்னா கூட அன்னைக்கு அதுதான் வேல்யூ. கயிறில் கட்டினாலும் செயினில் கட்டினாலும் தாலி தான் கல்யாணத்தில், அதுதான் டிசைட் பேக், அதுதான் வந்து முடிவெடுக்கிற விஷயம், அதுதான் வேல்யூவான விஷயம். மண்டப வாடகை வந்து 15 கோடியாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அங்கே வேல்யூவான விஷயம். அந்த மாதிரி வேல்யூவான இடத்துல தான் விசிகா இருந்திருக்கு உங்களுக்கு. இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 10 சாவி இருந்தால் தான் பெரிய பூட்டை திறக்க முடியும், ஒரு லாக்கரை திறக்க முடியும்னா 8 சாவி உங்கள்கிட்ட இருந்தால் கூட 2 சாவி இருந்த இடம் தான் டாக்டர் திருமா. அந்த 2 சாவி அவர் கொடுத்தாதான் நீ அந்த லாக்கரை திறந்துருக்க முடியும். அப்படி திறந்ததான் உங்கள் ஆட்சி. உங்கள் ஆட்சியில் முக்கியமான இடத்துல நாங்கள் இருந்திருக்கோம். வட மாநிலங்களில் 2021 நாங்கள் கன்வே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஓட்டு தான் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொண்டு கொடுத்துச்சு. பெரிய மெஜாரிட்டிலாம் கொண்டு கொடுக்கல. நீங்கள் இவங்க இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க. மெஜாரிட்டி வந்ததே தவிர பெரிய மெஜாரிட்டிலாம் உங்களுக்கு வரல. இதை நீங்கள் உணர்ந்து பேசணும். இப்போ நீங்கள் அதை இழந்து நிற்கிறீங்க. ஏன் இழந்து நிற்கிறீங்கன்றதை பார்க்கணும்.
இப்போ ஒரு விஷயம், வைகோ வந்து வெளில வரும்போது திமுக அதிமுகவை நான் தான் மாற்றுன்னு முயற்சி பண்ணார். கமலஹாசன் வரும்போது அதான் சொன்னார். விஜயகாந்த் என்ன வரும், விஜயகாந்த் ஆட்சி அமைக்க அதாவது கட்சி ஆரம்பித்து வரும்போது அதான் சொன்னார். இப்படி பல முயற்சிகள் நடந்திருக்கு. 2014 மக்கள் நல கூட்டணி நம்ம ஆரம்பித்தோம். அதிமுக திமுக ஆல்டர்னேட்டிவ்னு வந்தோம், எதிர்ப்பு மாற்றுன்னு வந்தோம். இத்தனை பேரோட முயற்சியை செய்ய முடியாத விஷயத்த ஒருத்தர் செய்கிறாருன்னா மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அத்தனை பேர் சேர்ந்து அடித்ததை இவர் அப்படி தள்ளும்போது அறுவடை பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எதிர்ப்பு இப்போ மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு வந்து பெரிய சிக்கலாகி போச்சு. அந்த 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 கட்சியிலே பிரிஞ்சு அவங்கள தலைவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. தலைவர் இல்லைன்ட்டாங்க, தலைவர் மாற்றிட்டேன்ட்டாங்க, வேற ஒருத்தர் தலைவர் அறிவிக்கிறாங்க. இது என்ன காரணம்னா அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்க உள்ளுக்குள்ளே வந்து அவங்க உறவுக்காரங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து அந்த ஒரு சொல்ல முடியாத இருந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே மொத்தமாக இந்த எதிர்ப்பை கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது அதுதான். உங்களுடைய ஆதிக்க மனநிலை, உங்களுடைய ஊழல் நிறைஞ்ச ஆட்சிங்கிற விஷயம், இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒருவேளை இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து விசிகாவை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு நன்மதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி தாவேக்கா கூட போயிட்டாங்க. அவ்வளோதான், அவங்கள 2ஆம் கட்ட அடுத்து உள்ளவங்கெல்லாம் ஒரு திட்டமிட்டு விசிகாவை அப்படியே வெளியே தள்ளிட்டு பாமகவை எடுத்துப்போம் அப்படிங்கிற திட்டத்துக்கான முயற்சியாக பார்ப்போமா? நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுடுங்க. கால்குலேஷன் வேறு, கான்செப்ட் வேறு. நீங்கள் கணக்கீடுங்கிறது வேறு, கொள்கைங்கிறது வேறு. இப்போ நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணது ஃபுல்லாக கால்குலேஷனுக்காக இல்லை, கான்செப்டில் தான், கொள்கைக்காக தான் கூட நின்னோம். இப்போவும் நாங்கள் அதை மறுக்கலை. எங்கேயாவது திமுகவை விட்டு கொடுத்து பேசியிருக்கோமா? அந்த கொள்கை வந்து எதிராக பேசியிருக்கோமா? உங்கள்கிட்ட சண்டை போட்டு போயிருக்கோமா? அப்படி இல்லை. சரியான காரணத்தை சொல்லி முறையாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அங்கே போயிருக்கிறோம். அவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரதுக்கு முதல்ல சொன்ன வாக்குறுதி அவங்க காப்பாற்றுறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வெளில இருக்கீங்க, வாங்க உள்ளே வாங்கன்றாங்க. ஆதரவு தந்து அதுக்கான பலன் இருக்கிறதுல அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அது போய் என்ன, அதை தான் நான் போன பேட்டியோட சொல்லியிருந்தேன். அதுக்கு ரிவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் போய் என்ன இருக்குது, அதையும் என்ன வித்தியாசம் அதுலேயும் தெளிவாக சொல்கிறாரு. அது ஒன்றும் கான்ட்ராக்ட் பேசியில் கையெழுத்து போட்ட விஷயம் இல்லை. நாங்கள் நாளைக்கே கூட வெளில வரலாம். நாங்கள் கொள்கையில் முரண்படுறோம், கோட்பாட்டில் முரண்படுறோம், அவருடைய செய்கையில் முரண்படுறோம்னா நாளைக்கே கூட நாங்கள் வெளில வரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு அந்த கூட்டணியில் உருவாக்கவே இல்லை. அந்த பேசியில் நாங்கள் போகலை. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜகவோட ஆட்சி வந்துடக்கூடாது, ரெண்டே கான்செப்ட் தான். ரீஎலெக்ஷன் வந்துடக்கூடாது. இது இப்போ தமிழ்நாட்டு நல்லது இல்லை. அதுக்கு நான் காரணம்னு பேசிடக்கூடாது. அது காலப்பழி, அந்த பழி வந்து என் மேலே விழுந்துடக்கூடாது. அந்த 2 தொகுதி அன்னைக்கு 2 தொகுதியில் ஜெயிச்சது, 2 சீட்டு வந்து வேல்யூவான இதாக போயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு ஒரு சாவி தான் தேவை. அந்த சாவி எங்கிட்ட இருந்துச்சு, 9 சாவி உங்கள்கிட்ட இருந்துச்சு, ஆனால் ஒரு சாவி எங்கிட்ட இருந்துச்சு. அதை போட்டால் தான் திறக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் நாங்கள் வேல்யூவான விஷயம். அதுக்கு ரிவார்டு தான் அமைச்சர் பதவி. அமைச்சர் பதவிங்கிறது நாங்கள் வந்து சம்பாரித்து அள்ளி கொண்டு போகிறதுக்கான விஷயம் இல்லை. மக்கள்கிட்ட நிற்கிறோம். நேற்று வரைக்கும் வந்து கோரிக்கை வைக்கிற இடத்துல இருந்தார், இன்னைக்கு கையெழுத்து போடுற இடத்துல இருக்காரு. வடிவம் கொடுக்குறீங்க. அது வந்து நல்ல விஷயம், மக்களுக்கான விஷயம், போராடுறோம். அதில் வந்து வாங்கிக்கிட்டாங்க, ஊழல் செஞ்சுக்கிட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, சிறப்பாக செயல்படலை அப்படின்னு விமர்சனம் பண்ணுங்கள். முதல் விமர்சனமாக அண்ணன் வன்னியரசு மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், தாவேக்கா மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், குறைச்சி மதிப்பீடு பண்ணாதீங்க. நீங்கள் தான் பேசுகிறீங்க சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க. அப்போ சோஃபா கொடுத்தது யார், வாங்கினது யாருன்ற கேள்வி வருது. 2 கட்சியில் இன்வால்வ் ஆகுது. விசிகாவும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, தாவேக்காவும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. விசிகாக்காரங்க உங்களுக்கும் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு, கடுமையான வார் நடந்துகிட்டு. பிளவாக்க முயற்சி பண்ணுறாங்களோ, நிரந்தர பிளவாக்கிட்டு ஓகே காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு, விசிகா இடதுசாரிகள்லாம் வெளியே தள்ளியாச்சு, ஐயுஎம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அடுத்த கட்ட நகர்வாக பாஜக பாமக தானே இருக்குது. அதுதான் நான் கடந்த முறை சொன்னேன், நீங்கள் எங்களை வெளில தள்ளிங்கன்னா யார் கூட சேர போகிறீங்க? தனியாக நின்று போட்டிடுங்க. பொதுவாக வரக்கூடிய விமர்சனமும் அதான் இருக்குது, பாஜகவை நோக்கி நகர்தா திமுக அப்படி. வேறு ஆப்ஷன் எங்கே இருக்குது? வேறு வழி என்ன இருக்குது? தாவேக்கா கூட நீங்கள் சேர முடியாது, அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி. எங்களை தாவேக்காவோட தள்ளிட்டீங்க, நீங்கள் தள்ளுறீங்க, திரும்ப திரும்ப பேசி அதை வலிஞ்சு தள்ளுறீங்க, வாய்ப்பு தர மாட்டீங்க. இங்கே போங்க, அங்கே ஸ்டாண்டர்டாக இருங்க, இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு வெக்கமெல்லாம் வருது உங்களுக்கு. உணர்வு புணர்வுன்னெலாம் நீங்கள் திறந்தாலும் பேசுகிறீங்க. நீங்கள் வெக்கங்கெட்ட கட்சின்னு சொல்கிறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ எங்களுக்கு பதில் சொல்ல வைக்கிறீங்க. இப்போ கேடஸ் என்ன ஆகும்? இப்போ திரும்ப திரும்ப பேசும்போது எங்கள் கேடஸ் என்ன ஆகும்? எங்கள் தலைவர் வேறு என்ன முடிவு எடுக்க முடியும்? உங்கள்கிட்ட வந்து சேர முடியாத சூழ்நிலை உருவாக்குனா எங்களையும் கம்யூனிஸ்ட்களையும் ஐஎம்ஐ நிரந்தரம் 5 கட்சி ஆதரவு கொடுக்குறோம். 5 கட்சி நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னு வச்சுங்க, நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? நாங்களும் ஜனநாயக சக்தியாகத்தான் தாவேக்காவை பார்க்குறோன்னு அண்ணன் வீரமணின்னு சொல்லிட்டாரு. அதிமுக திமுக தாவேக்கா அந்த தான் பார்க்குறேன்ட்டாரு. சரி, தேர்தல்னு வரும்போது எது வெற்றி வாய்ப்பை நோக்கி நகருது, அந்த ஜனநாயக சக்தியில் எது கூட சேர்ந்தால் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதானே பார்ப்போம். அப்போ மக்கள் ஆதரிக்கிற ஜனநாயக சக்தி யார்? தாவேக்கா. எதிர்ப்புலையும் கூட இருக்கிறது யார்? அவன் அதை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. யார்? தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்குது பாஜக எதிர்ப்பில். அப்போ அவங்க விசிகாவையும் கம்யூனிஸ்ட்களையும் வச்சுக்கணுங்கிற விஷயத்தையும் தெளிவாக இருக்கிறாங்க.
நீங்கள் தள்ளி விடுன்றதுல தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க? உங்களுடைய அந்த ஆதிக்க மனநிலையில், உங்களுடைய அந்த புரியாதனத்தில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு தெரியாமல் நிதானம் இழந்து பேசுகிறதுனால, உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஒவ்வாத வார்த்தையை நீங்கள் பேசுகிறதுனால, தரந்தாழ்ந்து பேசுகிறதுனால, இதுவும் மோசமான வியூகம். உங்களோட இயக்கத்தை, உங்களோட கட்சியை நீங்கள் கொண்டு காரணத்தை முடிச்சதில் தள்ளுறீங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மீண்டும் தோல்வியை இன்னும் வலுவாக்கிக்கிறாங்க, நிரந்தரமாக்குறாங்க, வலுவாக்கலை, நிரந்தரமாக்குறாங்க. அதுதான் போன பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன். எம்ஜிஆர் காலத்தில் நடந்த அதே தவறு திரும்பி நடக்கும் போல இருக்குது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள் என்னென்னா, அந்த எதிர்க்கிற கட்சியை கொள்கை ரீதியாக எதிர்க்கணும். விமர்சனங்களை எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. இவர் பேச வேண்டிய அவரு செங்கல்பட்டுல காணுங்கிறாரு. இதுவா சட்டமன்ற இது அசிங்கமா இல்லையா? நீங்க வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க, ஆதாரமெல்லாம் பேசுறீங்க. நான் ஒரு கதை சொல்லவா? எங்க உங்க அப்பாவை காணோம், நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்றேன்னு சொல்றாரு. நீங்க வீட்டில் போய் என்ன சொல்றீங்க? செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஒரு மனைவி வந்து வீட்டுக்காரரை காணணும் தேடிருக்காங்க, உங்கள் மனைவி தேடிருக்காங்கன்றீங்க. இது பேச்சு, இது அரசியல். இதை பேசுறதுக்கு நீங்கள் சட்டமன்றம் போகணும். இதை கேட்குறது மக்கள் இருக்காங்க. இது என்ன மனநிலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு இன்னும் வலுவான ஆதரவை உருவாக்கும், இன்னும் திமுக மேலான கோபத்தை நிரந்தரமாக்கும். திமுக அதற்கான கட்சி இல்லை, வலுவான கட்சி, கொள்கை கோட்பாடுகளை உறுதியாக கொண்ட கட்சி, நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி. நீங்கள் அதை உணரணும், அதை மறந்துடாதீங்க. ரோடு லெவலில் பேசுகிற மாதிரி லாவணி பாடாதீங்க, கச்சேரி பேசாதீங்க. இது உங்களுடைய தலைவரையும் சேர்த்து கொண்டு முடிச்சு நிறுத்துற கதையை ஆகிடும். நீங்கள் நேற்று பேசுகிற மேடையில் முத்தரசன் இருக்கார், முதலமைச்சர் இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, உங்கள் கட்சி தலைவர் இருக்காங்க. அவரை வச்சு நீங்கள் பேசணும்னு அவசியம் என்ன இருக்குது? தனியாக நின்றுங்கன்னு சொல்கிறது. முத்தரசனும் இது ஒரு பெரிய மக்கள் இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட் இது சிபிஐயை சேர்ந்த முத்தரசனையும் மேடையில் ஏறி இக்கரைக்கு அக்கறை பச்சனை குதிரை போகுது ஆடு போகுது அப்படி போயிட்டுருக்கு பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு அவரும் அந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த பக்கம் மதிமுகவில் வந்து வைகோ நம்ம இப்போ பேசணும், ஐயா வைகோவும் விசிகாவை விமர்சனம் பண்ணுறாரு. விசிகாவுக்கு அதிகம் 8 தொகுதி கொடுத்தாங்க, அவங்களுக்கு கிளையே இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா? மக்கள்கிட்ட இவங்க போகலை, மக்களை பற்றிலாம் சிந்திக்கலை. இவங்க குழப்பம் வந்து தனிநபர் குழப்பம்தான். ஒரு சாமானியனாக இருக்கிற தங்களை வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக, ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிறவங்களா உணராமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் இந்த தேர்தல் தந்த அந்த தோல்வி இருக்கு இல்லையா, அந்த நிதானத்தை இழந்து அது தன்னிலை இழந்து பேசுகிற பேச்சு தான் இவ்வளவுமே தவிர இதை நீங்கள் மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காத பார்ப்பாங்க உங்களெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வைகோ ஐயாவும் இப்படி திடீர்னு வந்து விசிகாவை விமர்சிக்க காரணம் என்ன இருக்குது? இந்த பக்கம் முத்தரசன் சிபிஐ வந்து தாவேக்கா கூட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது. அதே கட்சியை சார்ந்த முத்தரசன் போய் இந்த மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு கதை சொல்கிறாரு. அந்த கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் போய் தாவேக்காலே இணைகிறாரு. ஒரே மக்களை போட்டு பாடப்படுத்துறீங்களே. அதிமுக காரங்க முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் ஓடி ஓடி போய், அது நம்ம பரவாயில்ல, அது வந்து அது அவங்க லாபம் சுயநலம். அவங்க இங்கே எதோ இழந்ததை இங்கே எதே பிடிக்க முடியாது, அங்கே பிடிச்சிடலாங்கிற ஒரு லாப நோக்க கணக்கில் அவங்க போகிறாங்க. அவர் முத்தரசன் பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? மாடு மேய்ஞ்சிட்டே இருக்கும், அங்கே பக்கம் போய் பச்சையாக இருக்கும், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒன்றுமே இல்லையே, இதுக்கு நம்ம அங்கே இருந்துக்கலாமான்னு தோணும் அப்படின்றத ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று மக்களை சொல்கிறாரா, இதை விட அது பெரிய மாற்று நினச்சி அங்கே ஓட்டு போட்டு ஏமாந்து நிற்கிறாங்க, இப்போ இதுக்கு அவங்களே இருந்துருக்கலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க, மக்களை சொல்ல வராரா? இல்லை நம்ம இப்போ இதுக்கு பரவாயில்ல நம்ம அவங்களை ஆதரிச்சிருவோம் அப்படின்னு அங்கே போன இந்த தோழமை கட்சிகள் அங்கே போயிட்டு அதை ஆதரிச்சு உட்பட அவங்க உட்பட போயிட்டோம், அங்கே போன பிறகு தெரியுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லையே, இதுக்கு நம்ம அந்த பக்கமே இருந்து ஜனாதிபதி ஆட்சியாக வந்திருந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி அப்படி சொல்ல வராரா தெரியல. எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு. அண்ணன் முத்தரசன் அளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளவங்க வந்து பொது மேடையில் பேச வேண்டிய பேச்சு அது இல்லை, உணர்ச்சி வசப்பட்ட. அதுதான் கம்யூனிஸ்டுகள்னாலே இங்கே ஒரு பிம்பம் இருக்குது. முதிர்ச்சியானவங்க, சமரசம் இல்லாதவங்க, உறுதியா இருப்பாங்க, பேச்சில் பிம்பங்கள் உடையுது. அதுதான் நமக்கு இத்தனை காலமும் கட்டமைக்கப்பட்டிருந்த பிம்பங்கள் உடையுது. ஊடகத்தில் இயங்கக்கூடிய நம்ம போன்றவர்களுக்கே அது எல்லாம் பெரிய. அப்போ உண்மை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ரொம்ப சாமானியத்தனமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு. நம்ம கட்டமைப்பு இல்லை. வைகோ பேசுறதுல உள்நோக்கம் இருக்கு, கால்குலேஷன் இருக்கு. ஆதவர்ஜன் போய் ஒரு வீட்டில் பார்த்ததும், இவர் போய் அங்கே நம்ம செக்ரட்டரியில் பார்த்ததும், ஏதோ வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க, இவரோட அனுபவத்தை போய் ஏதாவது ஷேர் பண்ணிக்க போவார், இல்லை வாழ்த்துறாரு அப்படின்னு மேலோட்டம் பார்க்காம துறை வைக்க பேசுகிறதுக்கும் இவங்கெல்லாம் இந்த சமீப காலத்தில் ஒரு 4-5 நாளாக பேசுகிறதுக்கும் ஏதோ கால்குலேஷன் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது. அதுதான் அவர் உறுதிப்படுத்துகிறாரு, திமுக எதிர்ப்பை உறுதிப்படுத்துகிறாரு.
எங்களையும் உறுதிப்படுத்துறாரு. அவர் எங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரா? அவங்களோட நாங்க வலுவானவங்க காட்டுறாரு. நாங்கள் நல்லா இருப்போம், அவங்க நாங்கள் முக்கியத்துவம்னு நினைக்காதீங்க, நாங்கள் நாங்க அதோட பெரிய ரொம்ப ஆளு. விசுவாசமாக இருப்போம் விசுவாசமா அப்படிங்கிறத தாவேக்காவுக்கு சொல்ல விரும்புகிறாரா? அதனால் நீங்கள் எங்களை மறந்துடாதீங்க, 2 தொகுதி தான் இருக்குது, நாங்கள் அதை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நின்று போட்டிட்டு அந்த பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல வராரா? எனக்கு தெரியலை. இப்போ அண்ணன் ஒரு அன்புமணி அண்ணன் கூட போய் முதலமைச்சரை பார்த்ததா சொல்கிறாங்க. அவர் சவுக்கு சங்கர் வர ஒரு செய்தி ஒன்று போடுறாரு. ஆமா. நீங்கள் வந்து அவங்களை எடுத்துங்க, வெளியே எடுங்க, பாமக உள்ள எடுங்கிறாங்க. எல்லாமே இந்த கணக்கீடு, இந்த கால்குலேஷன் எல்லாமே என்னென்னா சுயலாபத்தை மையப்படுத்தி இருக்கிறத மக்களை மறந்துட்டாங்க. மக்களை மறந்துட்டாங்க. இவங்க வெற்றி தந்த ஆணவம், தோல்வி தந்த நிதானம் இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து இதுக்கு நமக்கு பாஸ் வந்து மக்கள் தான், தீர்ப்பு சொல்ல வேண்டியவங்க அவங்க தான், ஜட்ஜி அவங்க தான், வேல்யூ பண்ணுற வாத்தியார் அவங்க தான், நமக்கு மார்க் போட வேண்டியது அவங்க தான். அப்போ நம்ம அவங்கள மதிக்கணும். இந்த தற்குறிகள், இந்த புரியாதனம், அப்படி பேசுகிறதே அறிவில்லாதனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எல்லாருக்கும் ஒரு வாக்கு தான். இல்லை, இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான தொடர்ந்து நடக்க மக்கள் சரியாக தான் முடிவெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கு வலிந்து இவங்க தள்ளுறாங்க. அவங்க ஒரு பாடத்தை உங்களுக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திட்டாங்கல்ல, அந்த பாடம் சரியானதுன்னு இப்போ இவங்க உறுதிப்படுத்திட்டு நிரூபிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கு தாண்டா அவங்கள நாங்கள் இது பண்ணோம், இது இப்படியே கண்ணி பண்ணிட்டோம், அவன் தெரியாத அரைகுறையாக தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக தெரிஞ்சிருந்தாலும் அடிபட்டு கற்றுக்கட்டும், அவன் உங்களை மாதிரி ஊழல் பண்ண மாட்டான், அவன் உங்களை மாதிரி திமிரா பேச மாட்டான், அவன் உங்களை மாதிரி எங்களை வந்து கேவலமாக நினைக்க மாட்டான், இழிவாக நினைக்க மாட்டான். அப்போ எங்களில் ஒருத்தன் அவன் சாமானியனாக இருக்கிறான், சின்ன வயசு பையனாக கூட இருக்கட்டும், அந்த ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த பார்வைக்கு போகுமே தவிர இவங்களுக்கு கிரெடிட்டே இருக்காது. இது திரும்ப சொல்கிற விஷயம். திமுக இந்த விஷயத்தில் மாற்றிக்கலை அப்படின்னா, இவங்கள்ட்ட தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுகளை மாற்றிக்கலை அப்படின்னா நிரந்தர எதிர்கட்சி அல்ல, அதுலேருந்து பின்னடைவு, அதுக்கும் பின்னடைவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக வந்து சோர்ந்து போன மாதிரி தெரியும். மக்கள் ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சிருக்காங்க. பெரிய கட்சியே இல்லை, கட்டமைப்பே இல்லை, அவங்க எப்படி அப்படின்னு நினைச்ச தாவேக்கா இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்குது. ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிமுக திருப்பியும் மெர்ஜாய் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நிர்வாகிகளை வச்சு கட்சியை எடப்பட முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க ஓடி போகிறாங்கன்னா என்ன கோட்பாடு இருக்கு அவங்ககிட்ட. அமைச்சராக இருந்தவங்க 11 மணிக்கு புஷியானந்த் வராருன்னா 9 மணிக்கு காத்து கிடந்து கதவு திறந்த உடனே சினிமா டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஏறி குதிச்சு ஓடி போய் சேர்றாங்கன்னா என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது? இது வரைக்கும் நீ வந்திருந்த உன்னோட மனநிலையில் நிர்வாகிகள் போய் கதவு அங்கே போய் என்ன சாதிக்க போகிற? இங்கே என்ன உனக்கு கிடைக்கல, அங்கே உனக்கு என்ன எதிர்பார்க்குற? அது சுயநலம் சார்ந்த விஷயம் இல்லாமல் மக்கள் நலம் சார்ந்த விஷயமா எப்படி எடுத்துக்க முடியும்? இவங்க போகிறதுனால ஒரு கட்சி எப்படி பலவீனப்படும்? நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தாவேக்காலேருந்து ஒரு நிர்வாகிகள் வந்திருக்காங்க, இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமைச்சராக வந்திருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து பர்மாலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்களா? எல்லாம் இந்த கட்சிகள்லேருந்து வந்தவங்க தான். தமிழ்நாட்டில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவங்க அப்பா எங்கே இருந்தார்? திமுக இருந்திருப்பாரு. மாமா எங்கே இருந்தார்? அப்போ நீ யாரை விட்டுருக்குற? ஒன்னுட்டு இருந்த கேடஸை, ஒன்னுட்டு இருந்த வாரிசை, குடும்பத்தை விட்டுருக்க, ஒன்னுட்டு இருந்த கேடஸை, ஒன்னுட்டு இருந்த வாரிசை, ஒன்னுட்டு இருந்த தொண்டர்களோட ஒரு பகுதியை நீ இழந்திருக்கிற. அதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் யாரோ மாதிரி அவங்களெல்லாம் அறிவு இல்லாதவங்க, அவங்கெல்லாம் புரிதல் இல்லாதவங்க அப்படி பேசுறது அபத்தம். இது வந்து ஜனநாயகத்தை புரிஞ்சுக்காத நினைக்கிறாங்கன்னா, இப்போ தாவேக்கா அரசு அமைஞ்சிருக்கிறது மொத்தமாகவும் ஒரு அடல்ட் முதிர்ச்சியான ஒரு முடிவு இல்லை, சின்ன பசங்களோட கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துறாங்க அந்த கிரெடிட் மொத்தமும். சின்ன பசங்க ஒரு அறியாமையில் பண்ணிட்டாங்க. சின்ன சிறுவர்களோட இளைஞர்களோட அறியாமையில் விளைந்த ஆட்சி அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்தாங்க. கருணாநிதி எந்த காலத்தில் அரசியலுக்கு வந்தார்? நெடுஞ்செழியன் எந்த வயசில் அறிவுக்கு வந்தார்? சம்பத் எப்போ அரசியலுக்கு வந்தார்? நெடுஞ்செழியன் எந்த வயசில் வந்தார்? காளிமுத்து எந்த வயசில் வந்தார்? துரைமுருகன் எந்த வயசில் வந்தார்? இவங்கெல்லாம் எந்த வயசில் வந்தாங்க? அந்த வயசில் ஆட்சியில் இருந்தவங்களாம் யார்? அந்த வயசு அந்த அவங்க வரும்போது ஓட்டு போட்டவங்க யார்? இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை தூக்கி பிடிச்சவங்களை ஆளுங்கட்சியை உட்கார வச்சவங்க யார்? இதே மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. யார்? காங்கிரஸ் அன்னைக்கு அவர் பேசியிருப்பார். கூத்தாடின்னு பேசினார் இல்லையா, ஐயா காமராஜர் பேசினார் இல்லையா, அது புரிதல் இல்லாதனம், மக்களை தவறாக இடப்பட்டத்தனம். மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை, மக்கள் நிறைய செஞ்சுருக்காரு. எங்கே சறுக்குனாங்கிற விஷயத்தை அங்கே புரிஞ்சுக்கணும். அங்கே முறை இல்லாமல் சறுக்குனது தான் எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 60 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இவங்க சறுக்கிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பேசுகிறாங்க. என்ன நடக்கும்? நீங்கள் யாரையும் இழிவாக பேசாதீங்க. என்ன வயசு வேண்டி கிடைக்கும் உங்களுக்கு? ஓட்டு போடுற வயசு அவனுக்கு இருக்குல்ல, அவனை மதிக்கணும்ல. 18 வயசுக்கு ஓட்டு உரிமை அவனுக்கு ஓட்டு போடலாம்ல. மந்திரி ஆகிற வயசு அவனுக்கு இருந்திருக்குல்ல, ஆகிறான்ல, சட்டம் அதை அனுமதிக்கல.
அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு தப்பான வார்த்தை சொல்லி சொல்றாரு ஆராசா. இந்த 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 சூழல்ல ராஜாஜியை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பேச்சு தான், இந்த சிந்தனை தான் நிரந்தரமாக கூப்பில் உட்காரன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்க போகுது. நான் சொல்கிறேன், ஆராசாவே போதும். திமுகவை முட்டுச்சந்தில் நிப்பாட்டி அடிவாங்க வைக்கிறதுக்கு ஆராசாவே ராஜாஜியை சேர்த்து புகழ ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மறந்து போச்சு அவருக்கு. எது மறந்து போச்சு? சமூக நீதி மறந்து போச்சு, திராவிட அரசியல் மறந்து போச்சு. ராஜாஜியை ஏன் அண்ணா ரீப்ளேஸ் பண்ணாருங்கிறது அது மறந்து போச்சு. எப்படி அண்ணா ஜெயிச்சாருங்கிறது மறந்து போச்சு. எதுக்காக ராஜாஜி தோத்தாருங்கிறது மறந்து போச்சு. இப்போ எதிர்க்க ராஜாஜியும் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்க. நாளைக்கு விஜய் எதிர்க்க பாஜக கூட கூப்பிட்டுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுதாங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, கொள்கை தலைவர்லாம் வச்சுருக்கிறீங்க, அவர் கொள்கை புரிதல் இல்லை, அதெல்லாம் சொல்லுங்கள். அவர் இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், பெரியார் விஷயத்தை பேசும்போது கூட அவர் சொன்னார், நாங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைகள் நாங்கள் மாறுபடுறோம்னு சொன்னார். கடவுள் மறுப்புங்கிறது கொள்கையே கிடையாது. கொள்கை அவருக்கு வேற, சமத்துவம் தான் கொள்கை. சமத்துவம் சமூக நீதி தான் கொள்கை. அதுக்கு அவர் பேசின வார்த்தை தான் அந்த கடவுள் மறுப்பு. அது கொள்கை இல்லை. கடவுளையே அவர் மறுக்கிறார். அதுக்காக தான் பேசுகிறாரு. அது வந்து அந்த இதை அடித்தா தான் அது அவனுக்கு புரியுன்றதுக்கு தான். அப்போ இந்த புரிதல் இல்லாமல் தான் விஜய் பேசுகிறாரு. அதை நீ சுட்டி காட்டுங்க, உங்களுக்கு புரிதல் இல்லை, இந்த நோக்கத்துக்காக தான் பெரியார் பேசுனாரு, பெரியாரை சரியாக உள்வாங்கிக்கிடுங்க, சுட்டி காட்டுங்க. அந்த அறிவிப்பு திறன்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சியாளர்கள் வந்து அனுபவம் இல்லாதவங்க, எதிரில் இருக்கிறவங்க தான் அறிவாளிங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சொல்லணும். மக்கள் எப்போ சொல்லுவாங்க? நீ பேசுகிற விஷயம் அறிவார்ந்த விஷயமா, உன்னோட செயல்பாடு மக்களுக்கானதா, மக்களோட தேவையை முன்னிறுத்தி பண்ணுறதா, அவங்கள்ட்ட போய் களத்தில் நின்று அவங்களுக்கான அரசியல் நீ பேசணுன்னா, இவங்களை எதிர்க்கிறது அறிவார்ந்த விஷயமாக எதிர்த்தேன்னா, கொள்கை ரீதியாக எதிர்த்தேன்னா, அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீ வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பை நீ வெளிப்படுத்தினா ஒன்று அறிவாளியாக மக்கள் நினைப்பாங்க. நீ சொல்லக்கூடாது நான் அறிவாளி, நான் பெரிய கட்சிக்காரன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நாம் தவறு பண்ணிட்டோமோ, இவ்வளோ பெரிய அறிவாளிகளை, இவ்வளோ பெரிய நிதானமாக இருக்கிறவங்கள, இவ்வளோ பெரிய செயல்பாட்டாளர்களை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ, அனுபவம் இல்லாத ஒரு தம்பிகளை கொண்டு நம்ம உட்கார வச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரணும்னா உன்னோட செயல்பாடு ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக இருக்கணும். ஆனால் நீ எப்படி பேசுகிற அப்படின்னா, நாங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறோம். ஆனால் ஆராசா வந்து மிகப்பெரிய படிப்பாளி, பெரிய புரிதல் உள்ளவர், பெரிய அட்வொகேட், அவர் கொள்கைவாதி, அவர் அடிப்பட்டத்துலேருந்து போயிருக்காரு, இந்த சமூகத்திலேருந்து போயிருக்காரு, வழி தெரிஞ்சவராக இருக்கார், நமக்காக பேசுவாருன்னு நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து உட்காந்துருந்தா, நீ வந்து பாஜகவோட மோசமான ஆதிக்க மண்ணில் இருந்து நீ சனாதனவாதியை அங்கே திரும்பி பேசுறது, ஒரு நீ பெரிய முதலாளி மாதிரியும் ஒரு ஆண்ட மாதிரியும், நாங்கள் என்ன எழுதி கொடுக்காம உங்கள்கிட்ட வந்து அடிமை சாதனம் போட்டு கூட்டுன்னு வச்சுருந்த மாதிரியும், உங்களை மீறியே நாங்கள் போகக்கூடாதுங்கிற மாதிரி நீ விசிகாவை பார்க்குற பார்வையும், தாவேக்கா ஏதோ ஒன்றுமே தெரியாத விஷயங்க, அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கிற மாதிரி நீ பேசுகிற அந்த பார்வையும், இந்த பார்வை தான் ஆதிக்க புத்தி உள்ள பார்வை, இந்த பார்வை தான் சனாதனமான பார்வை, இதுதான் சன்னாயத்துக்கு எதிரான பார்வை. இதை நீ புரியாமல் நீ ஜெயிக்க முடியாது. மக்கள்கிட்ட நிற்கணும்னா மக்களோட போ, மக்களுக்காக பேசு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை இல்லாமல் இப்படி நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து நிதானம் இல்லாத பேசுகிற விஷயம், அறிவிழந்து பேசுகிற விஷயம் வந்து ஆக்கப்பூர்வமானது இருக்காது. நிரந்தரமான தோல்வியை, நிரந்தரமான ஒரு மக்கள் எதிர்ப்பு மனநிலையை திமுக மேலே உருவாக்குங்கிறது தான் என்னோடய பார்வை. நீங்கள் இப்படி மக்கள்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒருவேளை கூடுதலாக நீங்கள் மக்கள் செல்வாக்கு மக்கள்கிட்ட களத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களையும் தோழர் பே சண்முகத்தையும் இலக்க வச்சு தாக்குது திமுக. இல்லை, பே சண்முகம்லாம் வந்துங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதின்னே பார்க்கக்கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவரோட கடந்த காலமே நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஏதோ இன்றைக்கி வந்து இந்த இந்த இயக்கத்துக்கு மாநில தலைவர் ஆனதுனால தான் அவர் தலைவர்னு நீங்கள் பார்க்காதீங்க. அவருடைய வாழ்க்கையே போராட்டம். அவரோட கடந்த காலங்கள்லாம் வந்து களத்தில் ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது, போராளி அவர். அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்ற போராளி. அவர் பேசுகிறதெல்லாம் வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அவர் நக்கல் பண்ணுற மாதிரி. அவருக்கு கட்டுரை மூலமாக முரசொலியில் பதில் கொடுக்க, அதுதான் நீ அது கொள்கை புரிதல் இருக்கா யாருக்கு தோழருக்கு, எந்த வர்க்கத்தோடு அவர் நின்றுக்கணும், தாவேக்கா கூட அந்த தாவேக்காவை தான் ஆதரிக்கணுமா, எந்த வர்க்கத்தை ஆதரிக்கணும் அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் எழுதுறாங்க. அப்படி பார்த்தா திமுகவே அவர் ஆதரிக்க முடியாது. இப்போ எங்களுக்கே இப்போ பிரச்சனை என்னென்னா, எந்த வர்க்கத்தோடு நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணோங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதுதான் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிற்கிற வர்க்கம், சமூக நீதி தூக்கி பிடிக்கிற வர்க்கம், போராளி வர்க்கம் அப்படின்னு தான் நாங்கள் திமுகவை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நினச்சி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் இது முதலாளி வர்க்கம், இது ஆதிக்க வெறி பிடிச்ச வர்க்கம், இது மன்னராட்சி வர்க்கம். இப்போ ஆதவர்ஜன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் ஒரு விஷயத்தை, நம்ம அதை மறுத்துக்கிட்டு வந்தோம். அப்படி பேசக்கூடாது, மக்களோட ஆதரவோடு தான் அவங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, நீங்கள் இதை மன்னராட்சியோட ஒப்பிட முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா.
அது சரியாக இருந்தால் கூட பேசுனது சரியாக இருந்தால் கூட புத்தி வந்து மன்னராட்சி புத்தி வந்துருச்சோ, பண்ணையார்த்தனமான புத்தி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி. நான் சேர்ல உட்காந்துட்டு இருப்பேன், நீ போய் சண்டை போட்டுக்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த விஷயத்துலயாவது நம்ம அப்படி தான் அது பார்க்கணும். வந்து மிகப்பெரிய தோழர் சண்முகத்தை வந்து இழிவாக பேசுகிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். திமுகவோட பார்வை வந்து வேறு மாதிரியான பார்வை மாறி எவ்வளோ பெரிய மக்களுக்கானவங்களா இருந்தாலும் என் கூட நிற்கலைன்னா உங்களை நான் இழிவுபடுத்திட முடியுங்கிற துணிச்சலில் திமுக செயல்பட்டு. அதுங்க இப்போ உங்களோட நிற்கணும்னு நீங்கள் வந்து விரும்புகிறது சரி. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்கான இயக்கமாக நிற்கிறோம், நம்ம சேர்ந்து நிற்கணும், ஒரே கொள்கையோடு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து வலியுறுத்தி பேசுனீங்கன்னா தோழமைன்னு சொல்லலாம். நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க, புரிதல் இல்லாமல் போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் சுயநலத்துக்காக போயிட்டீங்க, நீங்கள் அது ஒரு அமைச்சரை வெக்கம் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு பேசுகிறது என்னவா இருக்குது அப்படின்னா, என்னோட வேலைக்காரன் இன்னொரு இடத்துக்கு போனால் வேலைக்காரனாக தான் இருக்கணும், என்கிட்ட வேலைக்காரனாக இருக்கணும். நீ என்ன அவனை முதல்ல அங்கே போனாலும் நீ வேலைக்காரனாக இருக்கணும். என்ன நீ அங்கே போய் நின்று தனியாக கடை போட்டு ஓனர் ஆயிரம் போல இருக்குங்கிற அதை ஏற்றுக்க முடியாத மனநிலை. ஒரு சில பேர் இருப்பாங்க, ஓனர் வந்து போடுற செருப்பு என்ன செருப்பு போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க, என்ன மாதிரி சட்டை போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க, எப்படி ஷூ போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க, முடி வெட்டிருக்கான்னு பார்ப்பாங்க, தினம் சேவ் பண்ணுறான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. அதை வந்து ஒரு குறையாக சொல்லுவாங்க, நீ கிட்ட கேடுக்கு இப்படி இருக்கான்னு பேசுவாங்க. அந்த மனநிலைக்கு இப்போ திமுக பேசுகிற ஏதாவது ஒரு சூழலை உருவாக்கி இதை கூட ஒழுங்காக செய்ய தெரியல உனக்கு ஷேவ் கேட்பாங்க. அதை கேட்பாங்க, நீ உனக்கெல்லாம் இது கேட்குதா, இதெல்லாம் பண்ணுறியே, உனக்கு அவங்க குறுத்திக்கிட்டே இருக்கும், அது காரணத்தை தேடுவாங்க. அப்போ இந்த மனநிலை என்ன, உன் உளவியல் என்ன, உன் உள்ளுக்குள்ளே இருந்த புத்தி என்ன, அது சனாதன புத்தி, அது ஆதிக்க புத்தி. இப்போ நாங்கள் நினச்சிருந்த சமூக நீதி புத்தி இல்லை, அதனுடைய பிம்பமாக இல்லை, நாங்கள் உருவாக்கி வச்சிருந்த பிம்பமாக இல்லை. நாங்கள் குறை சொல்லணும், நாங்கள் காரி உமிழணும், நாங்கள் அதை செய்யலை. நீ பேசி ஒன்று அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற, மக்கள் மத்தியில் ஒன்று அடையாளப்படுத்திட்டு இருக்கிற, நீயே வெளிப்பட்டு இருக்கிற. நாங்கள் இதில் வந்து எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. எங்கள் தலைவர் வார்த்தைகளை யோசித்து பேசுகிறாரு. அவர் வந்து முதலமைச்சராக இருந்தால் கூட இந்த தப்பு இது சரின்னு பேசுகிற அளவு தான் அவர் இருக்கிறார். அப்படி தான் பேசுகிறாரு. திமுக விமர்சனம் பண்ணலை. ராசா பற்றின கேள்விகளை கூட டக்குன்னு கையெடுத்துக்கு மூட்டுட்டு அப்படி கடந்து போகிறார். ஏன் அவர் எங்கேயுமே ஏன் பேசல? அம்பேத்கர் தோழர்களை இல்லை சமூகம் சார்ந்த எதுவுமே ஒற்றுமையாக பயணிச்ச யாரையுமே விமர்சிக்கிறது இல்லை. ஏன் பேசலை? அவர் யோசிக்கிறாரு. ஒரு கொள்கை சார்ந்த உறவு ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், அவர் பேசுகிற மாதிரி நாமளும் பேசினோம்னா அது சரியாக இருக்குமா, நம்ம தகுதிக்கு அது சரியா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல திருமாவளவன் வந்து நிதானமாக இருக்கிறாரு, அந்த மதிப்பீடு இருக்குது. தோழர் சண்முகம் என்ன சொன்னார், அந்த கூட்டணியே இல்லைன்னு ஏன் சொன்னாருன்னா, அந்த கூட்டணி உருவாக்குனதே நாங்கள் தானே. இடதுசாரிகளும் விசிகா வந்தாலும் அந்த கூட்டணி உருவாக்கிச்சு. நீ தலைமை தாங்கி இருக்கிற, நாங்கள் தானே தலைமை தாங்க சொன்னோம், நாங்கள் தானே உருவாக்கணும். அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணி யார் உருவாக்குனா, ஓடி எல்லா மாநிலங்களுக்கு யார் ட்ராவல் பண்ணா, நாங்கள் தானே போனோம். இப்போ எல்லோரும் போய் யார் பார்த்தா, நாங்கள் தானே போய் பார்த்தோம். அந்த உரிமையில் தான் அப்படி இருக்கிறவங்களே வெளில வந்துட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியே இல்லை அப்படிங்கிறத பெரிய குத்தி காட்டுற மாதிரி உங்களை இழிப்படுத்துறதுக்காக சொல்லலை, யதார்த்தமாக விஷயத்தை சொன்னார். ஒரு பெரிய கூட்டணி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், நீ யார் சொல்கிறதுக்கு, நீ எப்படி பேசுவ, நீ யாருன்னு எப்படி நீ கேட்ப. அவர் தான் பேசுவார், இடதுசாரிகள் தான் பேசுவாங்க, விசிகா தான் பேசுவோம், ஐஎம்யூ தான் பேசுவோம். அந்த உரிமை இருக்குது. அந்த கூட்டணி உருவாக்குனதுலேயே அவங்களுக்கு பங்கீடு இருக்குது. அந்த கூட்டணி ஐயூஎம்எல் அவங்க விமர்சிக்கிறதெல்லாம் அது ஏற்கனவே, ஏன்னா அவங்கள வரலாறு எடுத்து பார்க்கும்போது 60 ஆண்டுகளாக திமுகவோட இருந்திருக்காங்க. அதுதான் சிக்கல். 60 ஆண்டுகளாக நீ எங்கூட இருந்தியே, என்ன இது அப்போ என்னவா இருக்கணும்? வேற அன்னைக்கு போயிருக்காங்க, கூட்டணி கூட இல்லை, ஒரு சூழலால் ஒரு பங்கு பெற்று அவங்கள போய் இப்படி விமர்சிச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 60 ஆண்டுகள் கூட இருந்த நீ எப்படி போகலாம், நீ எப்படி போகலாம், உனக்கு எப்படி மந்திரி பதவி வரலாம்? என் கூட நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்துகிட்டே எனக்கு உதவியா இருந்து என் கூட தான் இருக்கணும். இதுதான் வந்து பெண்ணடிமைத்தனமாக ஆண்கள் வந்து பெண்கள் எப்படி பேசலாம், ஒரு பொம்பளை 1000 தான் ஒரு பொம்பளை நீ எப்படி பேசலாம், அந்த மனநிலை தான். அந்த மனநிலை எப்படி அங்கே போகலாம், நீ எப்படி பதவி வாங்கலாம், எப்படி பேசலாம்? என்ன 1000 தான் ஒரு பொம்பளை, என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை நீ எப்படி பேசலாம்? 1000 தான் நீ என் வீட்டு வேலைக்காரன், நீ எப்படி பேசலாம்? என்னதான் இருந்தாலும் நீ அந்த ஜாதிக்காரன். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரே கேட்டகரி தான், ஒரே கேட்டகரி தான், மனநிலை ஒன்று தான், சனாதன புத்தி தான். இப்போ நீங்கள் இதில் வந்து ஆராசா எந்த சமூகம் எங்கேருந்து வந்தார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆதிக்கம் நினச்சிட்டா புத்தி, சனாதன புத்தியில் இருக்கிறது சனாதனம், புத்தியில் இருக்கிறது ஆதிக்கம். அதை மாற்றணும். அதனால் தோழர் சண்முகத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆராசாவுக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயம். அவர் யாருங்க தெரியாமல் இருக்குமா? அவரோட போராட்டம் வந்து தெரியாமல் இருக்குமா? அப்படியே எதிராகிட்டானா ஜஸ்ட் லைக் தட், அப்படியே நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆராசா. அவரோட பேச்சு அவரோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. நான் வரவேற்கிறேன்,
திமுக 234 தொகுதியிலும் தனி நின்று போட்டுட்டோம். 2016 நிலத்தில் வரட்டும். வரப்போகிற இடைத்தேர்தலையும் யாரோடையும் கூட்டணி வைக்கக்கூடாது. மக்களோட மதிப்பீடு என்னவோ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிடட்டும். நாமளும் அதை ஏற்றுக்கிடுவோம். அவர் அங்கே வலுவான கட்சியாக இருக்கட்டும். ஆனால் அது வந்து கட்சி சார்ந்த விஷயம். அதுக்கு 100% உரிமை இருக்கு அவருக்கு. அவர் தலைவர்கிட்ட பேசணும். அதை பொதுவெளியில் பேசுறது, தோழமை கட்சி ஒருத்தர் வச்சுக்கிட்டு பேசுறது, அது வந்து அந்த அந்த லாங்குவேஜ் பேசுகிற விஷயம், விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவருடைய தகுதிக்கு, அவருடைய அனுபவத்துக்கு, அவருடைய வயதுக்கு, அவர் வகித்து வந்த பதவிகளுக்கு முற்றிலும் முரணானது, பொருந்தாதது, ஏற்புடையதில்லை. இறுதியாக ஒன்று கேட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் சரி, நம்ம இப்போ கொள்கையாக பேசணும், அரசாக்கு பதில் கொடுத்தோம், எல்லாம் சரி. தாவேகா அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்குது, தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு கொடுத்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கீங்க, தோழர் வன்னியரசு சிறப்பாக செயல்படுறாரு, எல்லாம் ஓகே. அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க, அதை இன்றைக்கி நிறைவேற்றுறாங்க. அதில் நீங்கள் விமர்சனம் பண்ணி மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்லும்போது மக்களோட எதிர்ப்பை சந்திக்கிற இடத்துல நீங்கள் வரமாட்டீங்களா? இல்லை, மக்களுக்கான ஆதரவான மக்களுக்கான தேவையை தான் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம். இப்போ மோதிரம் போடுறதுங்கிறதுங்க, அவர் சொல்கிறார், ஒரு சாதாரண குடும்பம் என்ன நினைக்கும்? எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அரசு ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு அவங்க குடும்ப வறுமையில் இருக்குது, அவங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு கிராம்லேயோ ஒரு சவரன்லேயோ ஒரு நகை கிடைக்குது அப்படின்னா அது அந்த குடும்பம் வந்து உயர்வாக தானே கருதும். அதை நீங்கள் தலையிட்டு மக்களோட வெறுப்பை நீங்கள் ஏன் சந்திக்கிறீங்க? இல்லை, மக்களோட வெறுப்புன்னு உங்களுக்கு வந்து அந்த அறிக்கையை நீங்கள் தெளிவாக படிக்கணும். அது தெளிவாக சொல்கிறாரு, அரசு மருத்துவமனையில் எத்தனை சதவீதம் பிரசவம் நடக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை சதவீதம் பிரசவம் நடக்குது, அந்த மக்களோட எந்த வருமான வரம்பில் உள்ளவங்க எங்கெல்லாம் பிரசவம் பார்க்குறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த விவரத்தெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது இப்போ ரேர் ஆகிடுச்சு, ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. ஒரு சிசரியன் அப்படின்னு மக்கள் வந்து ஈஸியாக போயிட்டு வழி இல்லாமல் குழந்தை பெற்றுக்குன்னு ஆசைப்படுற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ ரொம்ப ஏழை மக்களை கூட ஒரு வட்டிக்கு வாங்கியோ, ஒரு செயினை அடமானம் வச்சோ, இல்லை முதல் பிரசவம்னா வந்து மாமனார் வீட்டில் செலவு பண்ண வச்சோ, அந்த வீடும் ஒரு ஏழை வீடாக தான் யதார்த்த சூழலாக இருக்குது. இவங்கெல்லாம் போய் அங்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறது எதுக்கு அப்படின்னா, எதுவும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த வசதி இல்லை, நல்ல மருத்துவர் இல்லை, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அதனால் எது செலவு பண்ணாலும் இந்த உயிரை வந்து காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நம்ம கடன் வாங்கினா கூட பரவாயில்லை, கடன் வாங்கினாலும் பரவாயில்லைன்னு வாங்குற கடன் எவ்வளோவா இருக்குன்னா 10 பவுன் நகைக்கு பொருத்தமாக இருக்குது. நீங்கள் போடுறது 1 பவுன் இருக்கும், ஆனால் 10 பவுன் நகைக்கு உள்ள காசை கொண்டு ப்ரைவேட்டில் கொண்டு கொடுக்குறோம். அதை அந்த 9 பவுன் மிச்சம். அதை சொல்கிறாரு, மக்களுக்காக சொல்கிறாரு. இதை புரிதலோடு செயல்படுங்க, இன்னும் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க, அரசாங்க மருத்துவமனையோட எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க, அங்கே உள்ள ஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க. ஏன்னா 750 கோடி வருஷத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இவர் சொல்கிறாரு. அந்த 750 கோடி இதுக்கு செலவு பண்ணால் கட்டமைப்பு வசதி பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாருமே அரசாங்க மருத்துவமனையில் ஃப்ரீயாகவே வந்து இந்த வைத்தியம் பார்த்துடலாம். இந்த 1 பவுன் மோதிரங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதை மாதிரி 4 பவுன் 5 பவுன் மோதிரத்தை அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. அதை தாண்டி அந்த பயம், அந்த மன உளைச்சல் எல்லாமே இல்லாமல் போயிடும். இன்னும் எண்ணிக்கை அதிகமாகும், இந்த பிரசவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இவ்வளோ இருக்குது, உண்மை இருக்குது, இது மக்கள்கிட்ட போய் சேருமா? நீங்கள் இந்த நோக்கத்தில் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் தெளிவாக நம்ம மேம்போக்கா மக்கள் இதை கேட்கும்போது என்னவா பிரச்சாரம் பண்ணப்படுதுன்னா, ஏன் எங்களுக்கு வர நன்மை இவருக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் போய் சேருது இல்லைங்க. எப்போவுமே விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அடித்தட்டு மக்களை மனசில் வச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் பண்ணுற கட்சி. அது வந்து மேம்போக்கான அரசியல் பேசுகிற கட்சி இல்லை, அனுபவபூர்வமான அரசியல் பேசுகிற கட்சி. டாக்டர் திருமா வந்து பார்த்திங்கன்னா அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்கிறாரு. கீழே நின்று மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கான அரசியலை மக்களோடு நின்று பண்ணுறவர் அவர். இவர் சொல்கிற அந்த பிரசவம் பார்க்குற ஆளுங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க உறவுக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, பக்கத்து சமூகத்துக்காரங்க, இது எல்லாத்தையும் அனுபவபூர்வமாக பார்த்து தெரிஞ்சு தான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு. இப்போ நாமளும் வந்து பெரிய மேல்தட்டு மக்கள் இல்லை, அவர் சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஒரு இடைநிலை சமூகமாக இருக்கிறேன், என்னோடய ஊரில் நடக்கிற விஷயங்களும் அது மாதிரி தான் இருக்குது. எது நடந்தாலும் பிரசவத்துக்கு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதே கிடையாது. ரொம்ப முடியாமல் வேறு வழியே இல்லாத மாதிரி இருக்கிறவங்க தான் போகிறாங்க. அப்போ கடன் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் கூட அவங்க இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய லெவலில் காசு வாங்குறாங்க. குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். அதான் ரொம்ப லேஸ், 2 லட்ச ரூபா ஆகிப்போகுது. சிசரியனா 2 லட்ச ரூபா ஆகிப்போகுது. அந்த 2 லட்சத்தை நீங்கள் வந்து ஃப்ரீயாகி கொடுத்தீங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அது வந்து ரேட்டுக்கே 2 சவரன் நகை, இப்போ 2 சவரன் நகை ஆகிடுச்சு. 2 சவரன் நகையை தாண்டி
அங்கே இங்கே இயல்பாக நடக்கிற பிரசவம் அங்கே வந்து சிசேரியன்னா கூட மறுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிற நீங்கள் வந்து மக்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, செய்யுங்க. அதை நிரந்தரமாக செய்யுங்க. அந்த 750 கூட இப்படி பண்ணிங்கன்னா இது இந்த இந்த அந்த அந்த மோதிரம் வந்து ஒரு நல்லது கெட்டதில் போயிடும். ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்து அது அது போயிடும். ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் கிடைக்கும். நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா, நிரந்தரமான நன்மையாக இருக்கும் அப்படின்னா, வருங்காலத்துக்கு அது பயன்படணும் அப்படின்னு சொன்னால், இதுதான் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த தாய்மாமன் செய்கிற மறுபரிசீலனை பண்ண சொல்கிறோமே தவிர, மொத்தத்தில் அந்த ஒரு சவரன் மோதிரத்தை தாண்டின நன்மை எளிய மக்களுக்கு உண்டுங்கிறது. ஆமாம் மக்களுக்கு நன்மை போய் சேரணும். அது வந்து ஒரு பயமில்லாத ஒரு டெலிவரி நடக்கணும். இப்போ வந்து இங்கே சொந்த ஊரில் இருக்கிற அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரே வந்து ஒரு நல்ல மருத்துவமனை இருக்குது. அங்கேயே வந்து பிரசவம் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் அங்கேயே இருக்குது. எங்கேயுமே நம்ம போகலை அப்படின்னா எவ்வளவு எளிதாக இருக்குன்னு நீ பாருங்கள். ஒரு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டாம், ஒரு காரை பிடிச்சி போக வேண்டாம், பக்கத்து டவுனை பார்த்து போக வேண்டாம். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டரும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது அப்படின்னா நாட் ஒன்லி பிரசவங்க மேம்படுத்துங்க. அதை சார்ந்து எவ்வளோ செலவுகள் அந்த மருத்துவமனையை மேம்படுத்துங்க. இந்த 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 செலவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்துங்க. அதுதான் நிரந்தரமான மக்களுக்கு கிடைக்கிற நன்மையாக இருக்குங்கிறத சுட்டி காட்டுறேன். இப்போ நாம் வந்து அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறோம், ஆதரவு கொடுக்குறோம். அது நம்ம அரசு. அப்போ எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நான் அது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் மக்கள் நாளைக்கு ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் எங்களுக்கு சேர்த்து தான். அந்த உரிமையில் மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து அவருக்கு நம்ம சுட்டி காட்டுறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சட்டசபையில் இன்றைக்கி பேசினார் இல்லையா? ஆமாம், அதையுமே என்ன எப்படி சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, அவர் வகிக்கிற பதவிக்கு, முதலமைச்சருங்கிற அந்த உயரிய பொறுப்புக்கு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பை வந்து நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது. ஒரு மேடையில் பேசுனா கூட முதலமைச்சர் பேசும்போது அதுக்கு ஒரு 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 கேட்டகரி இருக்குது. ஒரு பேச்சாளர் பேசுகிறதுக்கும், ஒரு கட்சியினுடைய மூன்றாம் தர பேச்சாளர் பேசுகிறதுக்கும், முதல் தர பேச்சாளர் பேசுகிறதுக்கும், மந்திரிகள் பேசுகிறதுக்கும், முதலமைச்சர் பேசுகிறதுக்கும் ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் பேசணும், இந்த வார்த்தைகள் தான் பேசணும். அந்த மரபு, அந்த மாண்பு வந்து கெட்டு போகக்கூடாது. மக்கள் உங்களுக்கு ஆதரிச்சிருக்கிறாங்க, உயரிய இடத்த கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உணர்ச்சிப்பட்டு அதை அப்படி வந்து தாழ்த்திக்கூடாது, அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அப்படிங்கிறது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல ஒரு அண்ணனா, ஒரு அனுபவசாலியா. ஆனால் இதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் மறுபடியும் விசிகாவோட நிலை வந்து அதே விமர்சனத்துக்குள்ளான நிலையாக இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருந்தீங்க, ஆளுங்கட்சி கூட்டணியாக திமுக இருந்தப்பவும் கூட இருந்தீங்க, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு போய் நின்னீங்க, வேங்க வயலுக்கு போய் நின்னீங்க. அப்போ திமுகவும் உங்களை அதிருப்தியாக பார்த்துச்சு. வெளியிலிருந்து எதிர் தரப்பில் இருந்தவங்களும் நீங்கள் எங்கேயும் போய் நீங்கள் வந்து திமுகவுக்கு இதுவாயிட்டீங்க, அடிமையாயிட்டீங்க, அப்படிதான் விமர்சனம் வச்சாங்க. எதையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னாங்க. இங்கே இருக்கும்போது நீங்கள் அதே வேலையை தான் செய்கிறீங்க. தனியார் மயமாக்கப்படுறதை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. முதலமைச்சர் இந்த மாதிரி மாண்பு குறையாமல் பேசக்கூடாதுங்கிறாரு. ஆனால் இப்போவும் வந்து அதே மாதிரியான விமர்சனங்கள் தான் வந்து உங்கள் மேலே வருது. இதில் வந்து நாங்கள் எங்கே இருந்தாலும் தான் வரும்போது இருக்கு. இதான் தலைவர் வந்து ஒரு சிலத்தில் ரொம்ப வேதனைப்படுவார். என்னை வந்து முதல்ல வந்து ஒரு தலைவராகவே ஏற்றுக்க மாட்டேறான். அதுக்கு அவன் உளவியல் சிக்கல் இருக்குது. என்ன பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இது இன்னைக்கு வந்தது இல்லை, அது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவார் இல்லையா? என்னோட தகுதி, என்னோட திறமை, என்னோட அனுபவம், என்னோட பங்களிப்பு, இதை வச்சு என்ன மதிப்பீடு பண்ண மாட்டேங்கிறான். அப்போ சமூக ஊடகங்களில் நீங்கள் சொல்கிற சரிதான். சமூக ஊடகங்களில் எல்லாரும் ஆதரவு கொடுத்த உடனே, அமைச்சரவையில் இடம் பெற்ற உடனே திமுக சார்பு நபர்கள், பொதுவாயங்கிறன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, திமுக இப்படியான நிலைப்பாடு, தாவேக இப்படியான நிலைப்பாடு எடுத்தால் திரும்ப என்ன பண்ணுவார், இதை கேள்வி கேட்பாரா, அதை கேள்வி கேட்பாரா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு நிற்கிறார். இன்னைக்கு பரவாயில்ல, கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி கேட்குறாருன்னு யாருமே ஆதரிச்சு பேச மாட்டாங்க. இல்லை, அன்னைக்கு சொன்னாங்க திமுக முட்டு கொடுக்குறாரு, திமுக தாங்கி பிடிக்கிறாரு, திமுக சார்பில் இருக்காரு, அறிவிக்கப்படாத திமுகவோட எஸ்சி விங் மாதிரி இருக்காரு, கடுமையான விமர்சனம் இருந்துச்சு. இப்போ அப்படியே திருப்பி இவங்களே போடுறாங்க. யாரு? திமுகவை தூக்கி போடுறாங்கல்ல இப்போ எங்களை. அப்போ இதுதான் சொல்கிறேன், இந்த உளவியல் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் எங்கேயும் முக்கியத்துவம் பெற்றக்கூடாது, எங்களுக்கான அங்கீகாரம் எங்கேயும் கிடைச்சிடக்கூடாது. அது டாக்டர் துணிச்சலா எல்லாத்தையும் எதிர்கொள்றாரு திருமா, இல்லை விமர்சிக்கிறார் திருமான்னு பேசவே மாட்டாங்க. இல்லை, திருமா வந்து இப்பவும் இல்லை, அப்பவும் இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அது எதிர்த்தரப்பில் இருந்தாலும் சரி, அவர் ஆழ்ந்தரப்பில் இருந்தாலும் சரி, அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அன்னைக்கு திமுகவை நாங்கள் ஆதரித்து அவங்க ஆட்சியில் இருந்து நாங்கள் வெளில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி தான் இருந்தோம். மக்கள் பிரச்சனையில் ரோட்டில் நின்று தான் போராடிட்டு இருந்தோம். எங்களுக்கு தேர்தல் வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் அப்பவும் அவ்வளோ வள்ளூர் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், இல்லை ரோட்டில் இன்னும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு, எம்பிக்கள் தொகுதியோட மறுசீரமைப்பு விஷயத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வந்து முன்களத்தில் நின்று பங்கேற்றுக்கிட்டோம். நாங்கள் பங்கேற்காத மக்கள் சார்ந்த போராட்டம் இருக்கவே இருக்காது.
அது மாதிரி சுட்டி காட்டுற விஷயத்தில் நாங்கள் தயவுதாட்சியமாக சுட்டி காட்டுவோம். இப்போ இந்த பணியாளர்கள் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து அதை தான் பெரிய இஷ்யூ ஆச்சு, திமுக பெரிய கெட்ட பேர் ஆச்சு. ஆமாம் ஆமாம். அதை நம்ம வந்து ஆதரித்தோம், அந்த போராளிகளை ஆதரித்தோம். அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்கணும், 12 மணிக்கே வந்து நின்னாரு. நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சோம். இவங்களும் சேர்ந்து வச்சாங்க. யார்? தாவேக்காவும் அதை குறையா சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஆளுந்தரப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ம். அதே அதே வேலையை செய்யும். பண்ணுறோம். ம். அப்போ அதை எதிர்க்கிறோம் நாங்கள். நீங்கள் ஆனா ஆளுந்தரப்பு விசிகா மட்டும் ஆளுந்தரப்பா வந்தாலும் ஆளுந்தரப்பா வந்தாலும் எதிர்ப்போம், எதிர்க்கு. ஆளுந்தரப்பா வந்தாலும் மக்களுக்கு ஆதரவாக நிற்போம், போராளிகளுக்கு ஆதரவாக நிற்போம். ம். அப்போ அதில் நாங்கள் மாற மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது நாங்கள் செஞ்சாலும் அது யாரு கண்டுக்கும் தெரியறதில்ல. அதை மறைக்கிறது என்ன அப்படின்னா அந்த உளவியல் சிக்கல். ம். ம். அவருக்கான அங்கீகாரத்தை, அவர் மேலே விடுற அந்த லைம் லைட்டை, அவர் ஃபோக்கஸ் ஆகிறத விரும்புறதில்ல. அது எது தடுக்குது அப்படின்னா அந்த உளவியல் தடுக்குது. எந்த உளவியல் தடுக்குது? சாதிய உளவியல் தடுக்குது. ஆராசா பேசுற மாதிரியான அதுதான் அந்த உளவியல் தடுக்குது. அதுதான் டாக்டர் திருமாவுக்கு விசிகாவுக்கு இருக்கிற தொடர் சிக்கல். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அது அப்படி தான் இருக்கும். நேற்று நீங்கள் எங்களை திமுக ஆதரவு நிலையை எடுத்து நாங்கள் பேசும்போது எங்களை இப்படி தான் பேசுனீங்க. அன்னைக்கும் நாங்கள் மக்களோட தான் நின்னோம், மக்களுக்காக தான் நின்னோம். இப்போ தாவேக்கு ஆதரவு மனநிலை எடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். ஆனாலும் முதலமைச்சர் செய்தாலும் தவறுன்னு சொல்லுவோம், ஆட்சியாளர்கள் வந்து தவறு விஷயத்தை செய்யணும்னு சொல்லுவோம். தேவைப்பட்டால் அது முரண்பட்டு மக்கள் மன்றத்தில் நின்று நாங்கள் போராடியும் நாங்கள் சொல்கிற வார்த்தை கேட்கல அப்படின்னா, அதுதான் அன்றைக்கி சொன்னார் தலைவர், தேவைப்பட்டால் நாங்கள் வெளில வருவோம், அமைச்சரவை எங்களுக்கு விஷயம் இல்லை. விமர்சிப்பீங்க, போராடி பார்ப்பீங்க, அடுத்த கட்டம் போச்சுன்னா எதையும் செய்வீங்க. இந்த மூணுல எங்கே நாங்கள் நிற்கிறோன்னா மக்களோட, மக்களுக்காக. அதுக்கு தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எங்கள் அரசியலில் வந்து நிலைப்பாடு வந்து மக்கள் நலன் சார்ந்தது, குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்தது, ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்தது. இதில் நாங்கள் சாதியை கொண்டு வரல. பாதிக்கப்பட்டது வந்து விக்டிம், அது யாராக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் தான் நாங்கள் பேசுகிற அரசியல் இருக்கும், நாங்கள் செயல்படுற அரசியல் இருக்கும். நாங்கள் பதவிக்கு வர்றோம் வரலங்கிறலாம் பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் ஆளுங்கட்சி பக்கமாக இருக்கிறோமா எதிர்கட்சி பக்கமாக இருக்கிறோமாங்கிற விஷயம் கிடையாது. எங்கள் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான், மக்களுக்கானது, மக்களோடு நிற்கிறது தான் டாக்டர் திருமாவளி, அதுதான் விசிகா வழி. அப்படியே தான் எப்போ நிற்போம். இப்போ இருக்கிற தாவேக்காகவும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் செயல்படுவோம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இதே போல் மக்களோட நின்று நீங்கள் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் கட்சி நகரணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் சார்பாகவும் எங்கள் பார்வையாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம். நிறைய கேள்விகளை விவரமாக நம்ம வழக்கம் போல் நேரம் போனதே தெரியாமல் பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.